இவர் 2-3 தடவை என்ன பண்ணா, போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் அங்கே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து குழந்தைய பார்க்க போனால் இந்த பொண்ணை போலீஸ் ஸ்டேஷனுக்கு உள்ளே உட்கார வச்சு போலீஸ்காரனுங்க எல்லாம் கிண்டல் பண்ணுறாங்க. ஏட்டா இதெல்லாம் குழந்தைய பார்க்குற பொம்பளையே இது பார்த்தாலே ஒரு மாதிரியாக இருக்காங்க. அவள் ஸ்டேஷனை மட்டும் எதிர்த்து வெளியே உட்காந்துட்டான். அப்புறம் நான் இங்கே விசிட்டிக்கு ஒரு பெட்டிஷன் போட்டு பார்க்குறக்கு உரிமை வாங்கினா, அவன் என்ன சொல்கிறான், அவன் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கோயில்கிட்ட விடுவானாமா. அவனும் அவங்க அம்மாலாம் அங்கங்கே சுற்றி உட்காந்துப்பாங்களாம். இவன் அந்த குழந்தையோட பார்க்கணுமா. இதுக்குள்ளேயே ஒரு 6 மாதம் 1 வருஷம் போயிடுதா, குழந்தை அங்கே செட்டில் ஆகிடுச்சு. என்னன்னா அவங்க தம்பியோட குழந்தை இருக்கிறதுனால அந்த பொண்ணும் அதுவும் 2 விளையாடிக்கிட்டே இருக்கு, இவகிட்ட பேச மாட்டேங்க. ஸோ இந்த விஷயங்கள் வேற ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருந்தது. அப்புறமா 2வது வாய்தாக்கு வந்தான். 6 மாதம் கழிச்சுன்னு மறுபடியும் 2 மாதம் கூட எடுத்துட்டு மறுபடியும் ஒரு 25 பவுன் நகை, அந்த இஎம்ஐ கட்டினாங்க பாருங்கள் 13,50,000, அப்புறம் மிச்சம் கொடுக்க வேண்டிய 1,50,000, இடத்துக்கான தொகை எல்லாத்தையும் அந்த பொண்ணுக்கு நான் வாங்கி கொடுத்தேன் சார். எல்லாம் வாங்கி கொடுத்து அதில் கடைசியான விசிட்டிங் ரைட்ஸு வேணும். நான் எங்கேயும் கொண்டு வந்து காட்ட மாட்டேன். நான் இப்போ பெங்களூரில் தான் இருக்கேன், இவ அங்கே வரணும். நான் அங்கே வழியில் எங்கேயே சார் பார்ப்பேன், ரோட்டில் யார் நின்று பார்ப்பேன். ஒரு மழை கொட்டுச்சு, ஒரு பனி பெஞ்சுது, நான் எங்கே பார்ப்பேன். குழந்தைக்காக வர்றேன்னா எனக்கு ஒரு ரூம் எடுத்துக்கொடு, உன் வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு ரூம் நீயே எடுத்துக்கொடு. நான் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் குழந்தைய அங்கே வச்சுட்டுருக்கிறேன். அப்படியெல்லாம் முடியாது. எங்களுடைய ஃப்ளாட்லேயே ஒரு சின்ன ஹால் இருக்குது, அங்கே பாரு. அந்த ஹாலில் ஒன்றுமே இருக்காது, உட்கார்றது கூட ஒன்றும் இருக்காது. விசேஷம்லாம் நடத்துறதுக்காக ஒரு 20 பேர் 25 பேருக்கு வச்சுருப்பாங்க பாருங்கள் ஃப்ளாட் காம்ப்ளெக்ஸில். இல்லை அதெல்லாம் வர முடியாது. அங்கே வந்தால் நாளைக்கு அவங்க அண்ணன் கை வச்சானே என்ன பண்ணுவேன் அப்படின்னு மாட்டேன்ட்டான். சரின்னா 3000 ரூபாய் வாடகையில் ஒரு ஹோட்டல் ரூம் எடுத்து தருவேன். காலையில் 10 மணிக்கு 6 மணி வரைக்கும் நீ குழந்தையோடு இருக்கலான்னு கொடுத்தேன். ஆனால் குழந்தையோடு இருக்கலான்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த கேஸெல்லாம் முடிஞ்சது, டிவோர்ஸும் ஆர்டர் ஆகிடுச்சு, பணமும் வாங்கியாச்சு. போனாக்கா 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணி அந்த குழந்தைய பேர் சொல்லி அவளை அழைச்சி, சஸ்விதான்னு வச்சுக்கோங்க, சஸ்விதா என்ன பண்ணுற, அவளோட பேசிகிட்டு இருக்கிறியா அப்படிங்க வேண்டிய 1/2 மணி நேரத்துக்கு ஒரு மாதிரி ரொம்ப டிஸ்டர்பன்ஸு. அங்கே போகாத, ஐஸ்கிரீம் சாப்பிடாத. ஸோ இவளும் ஒரு 7-8 தடவை போனா சார். நாய்ப்படாத பாடு. இன்னும் ஹோட்டலில் ரூம் எடுக்கல, நில்லுன்னா ரோட்டில் ஒரு பேக் ஒன்று தோளில் மாட்டிட்டு இவன் நிற்பா. அவன் ஹோட்டலில் ரூம் எடுக்கிற வரைக்கும் நான் காத்திருக்கணும். ஒரு லேடிக்கு எவ்வளோ அசௌகரியம் பாருங்கள், ரொம்ப கஷ்டப்படுத்தினான். அப்புறம் ஒரு ஸ்டேஜில் என்ன பண்ணிட்டா, மேடம் எனக்கு குழந்தையே வேண்டாம் மேடம். அவள் குழந்தை அதுக்குள்ளே பெரிய பொண்ணாயிட்டான். அதனால் குழந்தையே வேண்டாம் மேடம், பாதுகாப்பாக அவங்க அப்பா அம்மாக்கிட்டே இருக்கட்டும் அப்படின்னு.